சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் சாயப்பா நான் இன்று வந்திருக்கின்றேன். உனக்கு அது தெரியாதல்லவா? உன்னை சுற்றி தீய சக்தி நடமாட்டம் இருக்கின்றது என்பதை நீ உணரவில்லை அல்லவா? அதனால்தான் இந்த அப்பாவிற்கு அது தெரிந்ததனால் நானாகவே உன்னை காப்பாற்றுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் சாயப்பா உன் மீது எத்தனை அக்கறை கொண்டவன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம் சாயப்பா நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றாரோ என்று என் குழந்தை நீ நினைத்துவிடக்கூடாது. அதனால்தான் அந்த விஷயத்தை உனக்கு தெரிவிக்கின்றேன். இல்லை என்றால் அப்பா அந்த தீய சக்தியினை விரட்டிவிட்டு நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருப்பேன். ஆனால் இது என் குழந்தைக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். ஏனென்றால் உன் இல்லத்தில் நடக்கின்ற சில செயல்கள் உனக்கு தெரியாமல் இருந்தால் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக இந்த தீய சக்திகள் உன்னை தாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கும் என்பதனால்தான் அப்பா உனக்கு இன்று தெரிவித்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும்பொழுது அதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் என் குழந்தையின் வேலைகளை கெடுக்க வேண்டும் என்றோ உன்னை தேடி வருவதில்லை. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை புரிய வைத்துவிட வேண்டும். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற ஏதாவது ஒரு குழப்பத்தை தீர்த்து வைத்து விட வேண்டும். ஏதாவது ஒன்றிற்கு விடை கிடைத்தால் என் குழந்தையின் மனதானது நல்லதொரு தெளிவை பெறுவதோடு மட்டுமல்லாமல் செய்கின்ற செயலிலும் வெற்றியை பெறுவாய் அல்லவா? சில குழப்பங்கள் தானே உன்னை இது போன்ற சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகின்றது. குழப்பங்கள் உனக்கு அதிகமாக வருகிறது. இப்பொழுதெல்லாம் என் குழந்தை அதை சற்று யோசித்து பார்த்தாயா? எப்பொழுதுமே தெளிவாக இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தை என்ற செயலை செய்ய நினைத்தாலும் வெற்றியை பெற்றுவிட்டுத்தான் வெளியே வரக்கூடிய என்னுடைய குழந்தை இப்பொழுதெல்லாம் சில நாட்களாக இதை எடுத்தாலும் தோல்விகள், என்ன செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் 1000 தடங்கல்கள். ஏன் இப்படி நடக்கின்றது என்று சிந்திப்பதற்கு முன்பாகவே எல்லாம் நடந்து முடிந்து விடுகின்றது. அப்படியானால் உனக்கு இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னுடைய குழந்தைக்கு தீய சக்திகள் என்ற ஒன்று இருக்கின்றதா, அப்படியெல்லாம் நமக்கு யாரேனும் எந்த விஷயங்களை செய்வார்களா என்ற குழப்பம் உனக்கு வந்திருக்கின்றது. ஆனால் நீ அதை நம்பவில்லை. நமக்கு யாரும் எதனையும் செய்துவிட மாட்டார்கள், நம்முடைய செயலால் தான் நமக்கு இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கின்றது என்று என் குழந்தை நீ மனதளவில் உன்னை சமாதானப்படுத்தி கொண்டாய். என் அன்பு குழந்தையே, நீ உன்னை சமாதானப்படுத்தி கொண்டது ஒன்றும் தவறு கிடையாது. ஏனென்றால் ஏதேனும் இருக்கிறதா என்று சிந்தித்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிம்மதிதான் தொலைந்து போகும். மேலும் கஷ்டங்கள் தான் அதிகமாக வரும். அதனால் என் குழந்தை, நீ ஒரு தெளிவான மனநிலையில் இப்பொழுது ஒரு முடிவை எடுத்திருக்கின்றாய். நமக்கு நம்முடைய செயல்களில் இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும், நம்முடைய முயற்சிகளில் இன்னும் அதிகமான பலனை நாம் ஈட்ட வேண்டும் என்று நீ நினைத்திருக்கின்றாய். ஆனால் நான் உன் அப்பா அல்லவா? நான் உன்னை எப்போதும் காத்து கொண்டிருப்பவன் அல்லவா? எதையும் எனக்கு தெரியும் அல்லவா? உன்னுடைய இல்லத்தில் அப்படி என்ன சக்திகள் இருக்கின்றது, எதனால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று என் குழந்தை அதை எடுத்து வெளியேறுவதற்காகத்தான் அப்பா வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் தீய சக்திகள் குடி புகுந்ததற்கு காரணம் நீதான் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏனென்றால் உன் இல்லம் சில சக்தியை உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைத்து விட்டது. உள்ளே வந்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய செயல்களை எல்லாம் அது கெடுத்தும் கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனதிற்குள் அதிகமான குழப்பங்களை அது தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் என் குழந்தையே உனக்கு இத்தனை பிரச்சனைகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் இல்லத்தில் இருக்கிறதா என்று ஒரு முறை சோதித்து பார்த்து, முதலாவதாக அதிகாலையில் நீ உன் இல்லத்தின் வாசலில் மஞ்சள் நீரால் தெளித்து கோலமிட வேண்டும். என் குழந்தையே, சாதாரண நீரில் தெளிப்பதனால் அங்கே எந்த தெய்வ சக்தியும் நிற்பது கிடையாது. இப்பொழுதெல்லாம் சாணம் கலந்த நீரை யாரும் தெளிப்பது கிடையாது. அதனால் என் குழந்தை, கொஞ்சம் மஞ்சளை கலந்து அதை நீரில் நீ கலந்துவிட்டு உன்னுடைய வாசல் முற்றத்தை தெளித்து நீ கோலம் போட வேண்டும். கோலத்தின் மேல் மஞ்சளும் குங்குமம் நீ வைத்து விட்டால் போதும் என் குழந்தையே. இது போன்று இல்லை என்றால் தீய சக்திகள் உள்ளே எளிதாக கால் வைத்து விடுவார்கள். நீ இவையெல்லாம் செய்யும் பொழுதுதான் அங்கே உனக்கான தெய்வங்கள் நின்று கொண்டிருப்பார்கள். நீ செய்யும் பொழுது தெய்வங்களுக்கு கூட அவமதிப்பாகத்தான் தோன்றிவிடும். நீ அதனால் சொல்வது போல இனிமேல் மஞ்சள் கலந்த நீரை நிச்சயமாக தெளிக்க வேண்டும் என் குழந்தையே. அடுத்ததாக உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற வழியில் வாசலில் ஒருபோதும் நீ காலணியை கழட்டி வைக்கக்கூடாது. அது தெய்வங்களை வெளியில் தள்ளி தீய சக்திகள், எதிர்மறைகளை சக்திகளை உன் இல்லத்திற்குள் அழைத்து வந்துவிடும்.
அதுபோல உன்னுடைய நிலை வாசலுக்கு நீ உன்னால் முடிந்த நேரங்களில் எல்லாம், அப்படி இல்லை என்றாலும் கூட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நிச்சயமாக நீ பூஜைகள் செய்ய வேண்டும். அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு என் குழந்தையை நீ தீப தூப ஆராதனைகளை நீ காட்ட வேண்டும். அப்படி செய்யும்போது எதிர்மறை சக்திகள் உள்ளே நுழைய விடாமல் உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த சாயப்பாவும் உன்னை காத்து விடுவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, அதுபோல வீட்டினுள் எந்த ஒரு மூலையிலும் ஒட்டடை இருக்கக்கூடாது. ஒட்டடைகள் எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அங்கே எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. முக்கியமாக பூஜை அறையில் ஒட்டடை இருக்கக்கூடாது. உன் கண்களுக்கு புலப்படாமல் எங்கேயாவது இருக்குமானால் என் குழந்தை அதை நன்றாக துடைத்து எடுத்து, அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வங்கள் வருகின்ற நேரத்தில் நீ உன்னுடைய சமையல் அறையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க பழகு. நீ சில நேரங்களில் சிலரது இல்லத்தை பார்த்திருப்பாய், அங்கே வருமானம் அதிகமாக இருக்கும். அவர்கள் இல்லத்தில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. அவர்களுடைய சமையலறையை பார்த்தால் மிகவும் சுத்தமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற இல்லத்தில் நிச்சயமாக பண வரவுகள் அதிகமாக இருக்கும். தீய சக்திகள் உள்ளே தங்குவதற்கு இடமில்லாமல் வெளியே சென்று விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, அப்பா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் இருக்கின்றதா என்று ஒரு முறை நீ சரி செய்து பார்த்துக்கொள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருந்தாலே நிச்சயமாக பாதி கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகும். எதிர்மறை சக்திகள் உன் இல்லத்திற்குள் இல்லாமல் வெளியே சென்றுவிடும். முக்கியமாக தீப தூப ஆராதனைகளை காட்டும்போது என் குழந்தை, உன்னுடைய தூபத்தில் நீ ஏலக்காய் அல்லது பட்டை இதில் ஏதாவது ஒன்றை போட்டு நீ உன்னுடைய இல்லம் முழுவதும் தூபத்தினை காண்பித்து வா. என் அன்பு குழந்தையே, நீ இந்த பழக்கத்தை வழக்கமாக வைத்து கொண்டிருப்பாய். ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் எல்லாம் வெளியே சென்றுவிடும். யார் உனக்கு இது போன்ற செயல்களை செய்ய நினைத்தார்களோ அது அவர்களுக்கே திரும்பி சென்று தாக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. உன் இல்லத்திற்குள் அவைகள் இருக்கும் இடம் கொடுத்தால்தானே அங்கே தங்கி இருக்கும். அதை விரட்டி அடித்து விடுவோமானால் அங்கு அது தங்குவதற்கு இடமில்லாமல் அனுப்பியவர் இல்லத்திற்கு சென்று அதை விளைவிக்கக்கூடிய விளைவுகளை படுத்தும் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நேர்மறை சக்திகள் அதிகமாக உன் இல்லத்திற்குள் உழவு ஆரம்பித்துவிடும். இது போன்று செய்கின்ற நேரங்களில் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற மாற்றங்களை நீ கண்கூடாக காண்பாய். இந்த அப்பாவினுடைய நடமாட்டத்தை உன் இல்லத்திற்குள் உணர்ந்து கொள்வாய். எந்த ஒரு சூழ்நிலையில் உன் மனதிற்குள் பதட்டங்கள் ஏற்படுகின்றதோ அப்பொழுது உனக்கு ஆறுதலை கொடுக்க உன் அப்பா நான் அங்கு நின்று கொண்டிருப்பதை நீ கண்கூடாக காண்பாய். என்னை உன் இல்லத்திற்குள் நிரந்தரமாக குடியமர்த்தி தீய சக்தியில் வெளியில் அனுப்பி இந்த சாய் அப்பாவின் மனதை நீ குளிர்விக்க வேண்டும். என் குழந்தையே, நிச்சயமாக அப்பாவின் வாக்கில் உனக்கு மிகப்பெரிய தெளிவு பிறந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உன் இல்லத்திற்குள் நுழையும் பொழுதே வருகின்ற வாசனை தெய்வங்களை உள்ளே இழுத்து வருவதோடு மட்டுமல்லாமல் அங்கே நிரந்தரமாக அவர்களை தங்க வைக்கும். உன் மனதிற்குள்ளும் மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். இந்த வாசனை உன்னுடைய மூளைக்கு சென்று உன்னை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். உன் மனதிற்குள் மிகப்பெரிய அமைதி கிடைக்கும். நல்லதொரு தெளிவான முடிவினை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உன்னுடைய இல்லம் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னுடைய குழந்தைகள் பலரும் வாழ்க்கையில் செய்து அதனால் இன்று நல்ல நிலையை அடைந்து நல்ல முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீயும் அதனை செய்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையில்தான் அப்பா உனக்கு இன்று இதனை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.